ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் நெயிலை வந்து ப்ரெப் பண்ண போகிறேன். நெயில் கட்டர், நம்ம கியூட்டிக்கல் கட்டர், ஃபைலர், அப்புறமா இது வந்து பஃபர், இது வந்து அசிட்டோன். நெயில் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக டிஷ்யூ பேப்பரும் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நான் எக்ஸ்ட்ரா இருக்கிற நெயில்ஸை வந்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா, கியூட்டிக்கல் புஷ்ஷர் மூலமாக அதை வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணி அங்கே இருக்கிற டெட் ஸ்கின்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணுறேன். இந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் மெதுவாக தான் பண்ணணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டெட் ஸ்கின்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகுறத பாருங்கள். மெதுவாக தான் பண்ணணும். என்னோடய ஸ்கின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ட்ரை ஸ்கின், அதனால அதிகமாகவே இருக்குது. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ரிமூவ் பண்ணுறேன். எவ்வளோ மெதுவாக பண்ண முடியுமோ அவ்வளோ மெதுவாக நம்ம பண்ணிக்கலாம். மறுபடியும் புஷ்ஷரால் நான் வந்து புஷ் பண்ணுறேன். டெட் ஸ்கின்ஸ் வந்து எவ்வளோ ரிமூவ் ஆகுதுன்னு நீங்களே பாருங்கள். மெதுவாக இந்த ப்ராசஸ் வந்து நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் டைம் எடுக்கும், இருந்தாலும் வந்து நெயில்ஸை வந்து நம்ம க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மெத்தடு. மறுபடியும் நான் செய்கிறேன். ஏன்னா டெட் ஸ்கின்ஸ் இன்னுமே இருக்குது. இப்போ அசிட்டானை வந்து நான் டிஷ்யூ பேப்பரில் டிப் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ண போகிறேன். இந்த மாதிரி க்ளீன் பண்ணதும் இந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிப்பாரு. இப்போ க்ளீனாக தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. எல்லாமே ரிமூவ் ஆகிட்டுருக்கு. கியூட்டிக்கல் கட்டர்னால இந்த ஓரத்தில் இருக்கிற ஸ்கின் எல்லாமே நான் வந்து மெதுவாக ரிமூவ் பண்ணுறேன். இந்த கியூட்டிக்கல் கட்டர் கொஞ்சம் சின்ன சைஸ், ஸோ என்னால் சரியாக ஹேண்டில் பண்ண முடியல. இருந்தாலும் நான் ட்ரை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து வீட்டிலே உட்காந்துட்டு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பார்லரில் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்போது அவங்க பொறுமையாக க்ளீன் பண்ணி தந்துடுவாங்க. நம்மளுக்கு பண்ணுறத விட இன்னொருத்தர் நம்மளுக்கு பண்ணும்போது இந்த ப்ராசஸ் வந்து நல்லா க்ளீன் ஆகும். நான் மறுபடியும் க்ளீன் பண்ணிட்டேன். நம்ம அடிக்கடி வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த ஸ்கின் எல்லாமே டோட்டலாக ரிமூவ் ஆகும். பார்த்தீங்கன்னா ஃபைலரில் எடுத்துகிட்டு நான் எக்ஸ்ட்ரா அந்த பிசுறு எல்லாமே இருக்குது இல்லையா, அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ரிமூவ் பண்ணுறேன். நல்லா ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கேன். அந்த நெயில்ஸில் இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த பிசுறு எல்லாமே ரிமூவ் ஆகுது பாருங்கள். முடிஞ்ச அளவு நம்ம மெதுவாகவே இந்த ப்ராசஸ் பண்ணலாம்.
கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ மறுபடியும் அசிட்டோன் எடுத்துட்டு நான் வந்து டிஷ்யூ பேப்பரில் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா முன்ன இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் தெரியும் உங்களுக்கு. பாருங்கள், என் நெயில்ஸ் வந்து இப்போ ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது. நல்லாவே க்ளீன் ஆயிருக்கு. இன்னுமே கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இன்னுமே இருக்குது. டெட் செல்ஸ் எல்லாமே இருக்குது அதில். இப்போ வந்து நான் இந்த ஸ்மூத் இது வச்சு நான் வந்து நெயில்ஸை வந்து ஸ்மூத் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரா பிசுறு எல்லாமே ஸ்மூத் ஆயிரும். நெயில்ஸே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது நல்லா ஸ்மூத் ஆயிரும். பாலிஷு இப்போ நெக்ஸ்ட் வந்து ஸ்மூத் பண்ணிவிட்டு நான் அந்த நெயில்ஸை வந்து பாலிஷ் பண்ணிகிட்ருக்கேன். பாலிஷ் பண்ணும்போது இன்னுமே அந்த நெயில்ஸோட பாலிஷிங் வந்து உங்களுக்கு நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும். பாருங்கள், நல்லா வச்சு தேய்க்க தேய்க்க நல்லா நெயில் வந்து பாலிஷ் ஆயிரும். இப்போ வந்து திருப்பி மறுபடியும் வந்து நான் அதை வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், இன்னுமே நல்லா க்ளீன் ஆகிட்டுருக்கு. நெயில் முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் நீங்கள் பார்க்கலாம். நெயில் எக்ஸ்டென்ஷனில் கூட இந்த ஒரு மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. பட் நான் இப்போ நெயில் எக்ஸ்டென்ஷன் பண்ணலை. ஜஸ்ட்டு நம்ம நெயில்ஸை வந்து எப்படி க்ளீனாக வச்சுக்கிறதுன்றது தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் இதை வீட்டில் பண்ணலாம். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டு பொறுமையாக பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள், நெயில்ஸ் வந்து நல்லா க்ளீனாக இருக்குது. இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் நிறைய இனிமேல் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நிறைய வீடியோஸ் உங்களுக்கு பியூட்டி சம்மந்தமாக இனிமேல் வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.